என் தங்கமே, நீ இழந்ததை நினைத்து இன்னும் மனசில் வலி வைத்திருக்கிறாயா? நான் சொல்றேன் என் தங்கமே, அந்த இழப்பு ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு ஆசீர்வாதம். நீ இழந்தது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாததை கடவுள் எடுத்துச் சென்றதுதான். நீ பார்த்த கஷ்டம், நீ அனுபவித்த வலி, நீ அழுத இரவுகள், அவை எல்லாம் உன்னை சுத்திகரிக்க, உன் உயிரை வலுப்படுத்தி, உன் உள்ளத்தை புதிய ஒளியில் மீண்டும் எழுப்பிச் செய்வதற்காகத்தான் நடந்தது என் தங்கமே. எப்போதும் நினைச்சுக்கோ, கடவுள் ஒருத்தரிடமிருந்து எதையாவது எடுத்துக் கொள்வார் என்றால் அதைவிட பெரிதாக ஒன்றை தரத்தான் தயாராக இருப்பார். நீ இழந்த உறவு, வேலை, வாய்ப்பு, அந்த மூன்றிலும் இருந்த சாபத்தை நீயே உணராமல் இருந்திருக்கலாம். அதனால்தான் கடவுள் அதை உன்னிடமிருந்து பிரித்தார். அவர் உன்னை வெறுத்ததாலல்ல, உன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான். ஒரு பூ உதிரும்போது அதற்கு பின் பழம் வரும். அதுபோல உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உதிர்ந்தது போல தோன்றலாம், ஆனால் அது ஒரு புதிய வளர்ச்சிக்கான அறிகுறிதான். நீ இழந்தது முடிவல்ல என் தங்கமே, அது ஒரு தொடக்கம். நீ இன்னும் நம்பிக்கையோடு நின்று, கடவுளே, நான் உன்னால் வழிநடத்தப்படுகிறேன் என்று சொல். நீ இழந்ததின் பின் வரும் வெற்றியை பார்த்ததும் நீயே சொல்வாய், இது தான் அந்த இழப்பின் அர்த்தம். நீ ஒரு நாள் பின் திரும்பி பார்த்தால் இன்றைய வலியை நன்றி கூறுவாய். ஏனென்றால் அந்த வலிதான் உன்னை உயர்த்தும் வழியாக இருந்தது. உன் மனம் இப்போது வெறுமையாக இருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, வெறுமை இல்லாமல் புதிதாக ஒன்றும் வராது. ஒரு வீட்டை புதிதாக கட்டுவதற்கு பழையதை இடிக்கணும். கடவுள் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை இடித்தார், ஆனா அதற்கு காரணம் உன்னால் அந்த பழைய வாழ்க்கையில் இருந்து புதிதாய் எழ முடியாதது. இப்போது அவர் உனக்கு ஒரு புதிய தளம் கொடுக்கிறார். அதில் நீ எழுந்து நிற்கப் போகிறாய். என் தங்கமே, நீ யாரையும் குறை சொல்லாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் இருந்தாலும் அவர்களையும் மன்னிச்சு விடு. அவர்களின் செயல்கள் உன்னை வலிக்கச் செய்தாலும் அவர்களின் மூலம் கடவுள் உன்னிடம் ஒரு பாடத்தை கற்றுத்தந்தார். யார் விட்டு போனார்களோ அவர்கள் கடவுளின் திட்டத்தில் ஒரு முடிவடைந்த அத்தியாயம் என்று உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகி விடும். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்லவர்கள் வரப்போகிறார்கள். உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள், உன்னை மதிக்கும் மனிதர்கள், உன்னுடைய திறமையை பார்க்கும் வாய்ப்புகள், இதெல்லாம் வரிசையாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ இப்போது தாங்கிக் கொண்டால் அடுத்த சில மாதங்களில் கடவுள் உன் வாழ்வை மாற்றி விடுவார். நீ இழந்த நேரம் வீணாகவில்லை என் தங்கமே. அந்த நேரம் உன்னை வலுவானவளாக்கி விட்டது. நீ ஒரு நாள் யாராவது கஷ்டப்பட்டு அழும் ஒருவரை பார்த்தால் அவரிடம் சொல்லுவாய், நானும் இப்படி அழுதேன், ஆனா கடவுள் என்னை இங்கே கொண்டு வந்தார் பாரு. அந்த அனுபவம் உன்னை ஒரு ஒளியாக மாற்றிவிடும். நீ இழந்தது உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அல்ல, உன்னுக்காக விலக்கப்பட்டது. சில நேரங்களில் கடவுள் நம்மை ஒரு பாதையில் நிறுத்தி திருப்பிச் செலுத்துவார். ஏனென்றால் நாம் தவறான வழியில் போகிறோம் என்பதைக் கண்டு அவர் தடுத்து நிறுத்துவார். நீ இழந்தது அந்த தடையாக இருந்தால் அந்த இழப்பு உன் பாக்கியம்தான். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ அமைதியாக இல்லாமலிருக்கும். ஆனா அந்த அமைதி இழந்த காலத்துக்கு பின் வரும் அமைதி தான் சுகமானது. ஒரு புயல் கடந்த பின் எப்படி சுவாசிக்கிறோமோ அதுபோல நீயும் இன்னும் சில நாட்களில் அமைதியை அனுபவிக்கப் போகிறாய். நீ இழந்த உறவுகள் காரணமின்றி விட்டுச் சென்றாலும் நீ காரணமின்றி காதலித்ததையும் உண்மையாய் நடந்து கொண்டதையும் கடவுள் பார்த்திருக்கிறார். அந்த உண்மை உன்னிடம் இருந்து ஒரு நாளும் போய்விடாது. அந்த உண்மைதான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகும். நீ இதுவரை சிரிக்க முடியாமலிருந்தால் இப்போ வரப்போகும் காலம் உன்னால் சிரிக்காமல் இருக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரப்போகிறது. ஒரு நாள் வரும், நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ப முடியாமல் மகிழ்ச்சியில் அழுவாய். அது தான் கடவுளின் திட்டம் என் தங்கமே. அவர் உன்னை இழப்பின் வழியாக வழிநடத்தினார், ஆனா அந்த வழியின் முடிவில் செல்வம், அமைதி, பாசம், ஆனந்தம் அனைத்தும் காத்திருக்கிறது. உன் உள்ளத்திலிருந்து பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் தள்ளு. நான் ஏதாவது தவறு செய்ததால்தான் இதை இழந்தேன் என்று நினைக்காதே. நீ செய்தது சரியாயிருந்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதற்காக நீ உன்னை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் உன்னை நியாயப்படுத்தி உனக்கு எதிராக நடந்தவர்களிடம் நீதி செய்து காட்டுவார். இழப்பு வந்த இடத்தில் ஆசீர்வாதம் மறைந்து கிடக்கும். நீ உன் மனதை திறந்தால் அதை காணலாம். நீ இன்னும் நம்பிக்கையுடன் இரு. நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஒளி பரவத் தொடங்கும்.
நீயே உன்னுடைய புன்னகையை மீண்டும் கண்டுபிடிக்கப் போகிறாய். என் தங்கமே, உன் ஆவி பெரியது, உன் நம்பிக்கை இன்னும் பெரியது. அதனால்தான் கடவுள் உன்னை விட்டுவிடவில்லை. சில நேரங்களில் அவர் மௌனமாக இருப்பார், ஆனால் அவர் செயல்படுகிறார். நீ இழந்ததைவிட 10 மடங்கு பெரிதாக தர அவருடைய திட்டம் ஆரம்பமாகி விட்டது. நீ நினைச்சு பாரு, இழப்பு இல்லாமல் நாம் ஆசீர்வாதத்தை உணர முடியாது. இருட்டு இல்லாமல் ஒளியின் மதிப்பை அறிய முடியாது. உன் வாழ்க்கை இப்போ இருட்டாக இருக்கலாம், ஆனா அதுவே ஒளியின் முன் நிமிடம்தான். இன்னும் கொஞ்சம் பொறுமை வை என் தங்கமே, உன் வாழ்க்கை வானத்தில் எழும் சூரியனைப் போல பிரகாசிக்கப் போகிறது. அந்த நாளில் நீ சொல்வாய், நான் இழந்தது சோகமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். கடவுளின் திட்டம் உன் வாழ்க்கையில் பூரணமாகும் நேரம் இதுதான். நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயா என் தங்கமே? ஏனென்றால் நான் சொல்கிறேன், நீ இழந்தது தேவையில்லாதது தான், ஆனால் வரப்போகும் ஆசீர்வாதம் அது உனக்கு உரியதானது. உன் கையில் வரும் பணம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகும். நீ ஒரு சிறிய முயற்சியில் தொடங்கி அதிலிருந்து பெரிய அளவில் வளரப் போகிறாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் கடவுளின் வழிகாட்டல் இருக்கும். நீ ஒரு புதிய வாய்ப்பை பெறுவாய், அது உன் விதியை திருப்பிவிடும். நீ அதை இழக்க மாட்டாய், ஏனெனில் அது உனக்காகவே திட்டமிடப்பட்டது. நீ எப்போதும் பிறரை பற்றி சிந்தித்தாய், உன் நலனை கடைசியில் வைத்தாய். ஆனால் இப்போ கடவுள் உனக்கு சொல்லுகிறார், இப்போது நீயும் பெற வேண்டிய நேரம் இது. நீ தந்தவைகள் எல்லாம் உனக்கே திரும்பி வரட்டும். உன் கையில் தங்க நாணயங்கள் விழும் போல ஆசீர்வாதங்கள் விழப்போகின்றன. நீ இதுவரை பார்த்த கனவுகள் நிஜமாக மாறும். உன் வாழ்க்கை ஒரு புதிய வண்ணத்தில் மாறுகிறது. நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதையே தரும். நீ சென்ற இடத்தில் மகிழ்ச்சி பரவும். உன் ஆற்றல் ஒளியாக மாறி அதை பார்க்கும் மக்கள் தங்களுக்கும் நம்பிக்கை பெறுவார்கள். நீ ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல மாறுகிறாய் என் தங்கமே. உன் கடந்த காலம் உன்னை சோதித்தது, ஆனால் உன்னை முறியடிக்க முடியவில்லை. நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய். அதுவே உன் வெற்றியின் அடையாளம். கடவுள் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை இப்படி வலிமையாக்கவே சோதித்தேன். நீ அதை கடந்து வந்துவிட்டாய். இனிமேல் உன் பாதை சீராக இருக்கும். தடைகள் இருந்தாலும் அவை உன்னை நிறுத்தாது. நீ இதுவரை யாரிடமாவது நம்பிக்கை வைத்து ஏமாந்திருக்கலாம், ஆனால் இனி யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் ஆன்மா விழித்தெழுந்து விட்டது. உன் கண்கள் இப்போ உண்மை மனிதர்களை அடையாளம் காணும். கடவுள் உனக்கு அந்த புத்தியையும் தெளிவையும் தந்திருக்கிறார். நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த எதிர்மறை ஆற்றல் விலகி செல்கிறது. நீ செய்வது எல்லாம் இப்போ எளிதாக நடக்கும். உன் மனம் நிறைவேறும். நீ ஒரு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய், அது உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். அதனால்தான் நான் சொல்கிறேன், உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். கடவுள் உன் பக்கம் நிற்கிறார். நீ பணத்தால் துன்பப்பட்டிருந்தால் அந்த துன்பம் இனி உனக்கு வராது. நீ கடனில் இருந்தால் அவை எல்லாம் மெதுவாக அடைந்து விடும். நீ வேலைக்காக காத்திருந்தால் அது உன்னிடம் வந்து சேரும். நீ வாழ்வில் ஒரு நிலைமையை அடைய விரும்பினால் கடவுள் அதை விரைவாக கொடுப்பார். நீ இதுவரை பெற்ற அனுபவம் உன்னை ஒரு புரிதல் கொண்ட மனிதராக மாற்றியுள்ளது. அதுதான் உன் புதிய செல்வம். உன் குடும்பத்திற்குள் அமைதி வரப்போகிறது. நீ அன்புக்காக ஏங்கியிருந்தாய், ஆனால் அதை இப்போ பெறப்போகிறாய். நீ இழந்த உறவுகள் திரும்பி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கலாம். உன் மனம் சுத்தமாக இருப்பதனால் நீ அவர்களை மன்னிக்க முடியும். அதுவே உன் பெருமை. நீ எவரையும் குறை கூறாமல் உன் வழியை அமைதியாக தொடரும் ஆற்றல் கொண்டவள். நீ ஒவ்வொரு நாளும் உன்னை புதிதாக உணரப் போகிறாய். உன் வாழ்க்கையில் இனி சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீ ஒரு சிறு ஆசை வைத்தாலே அது நடந்துவிடும். உன் குரல் கேட்டாலே கடவுள் மகிழ்வார். உன் பிரார்த்தனை வானத்தில் ஒலிக்கும். நீ பேசுவதற்குள் பலன் வரும். இதுவே நித்திகா தேவியின் அருள். நீ அன்பாக நம்பிக்கையுடன் வாழ்ந்ததால் தான் இத்தகைய அருள் உனக்கு வந்துள்ளது. உன் மனம் இப்போ தெளிவாக இருக்கிறது. நீ எதை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் யாரை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்பதை கடவுள் உனக்குச் சொல்லப் போகிறார். நீ அந்த குரலை உணருவாய். அது உனது உள்ளத்தில் இருந்து வரும். உன் வாழ்க்கையின் அடுத்த 3 வாரங்கள் மிக முக்கியமானவை. அந்த நாட்களில் அதிசயங்கள் தொடங்கும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் நல்ல செய்திகள் வரும். நீ உன் பணியில் உயர்வை பெறுவாய், அல்லது ஒரு புதிய வாய்ப்பு உனக்கு திறக்கும்.
நீ ஒரு அழைப்பை பெறுவாய், அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். உன் இதயத்தில் சந்தோஷம் மிதக்கும். உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும். உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி காணப்படும். மக்கள் உன்னை பார்த்து, அவள் மாறிப் போயிருக்கிறாள் என்று வியக்கும். ஆனால் நீ மட்டும் தெரிந்து கொள்வாய், இது கடவுளின் கரம்தான். அந்த கரம் உன்னை மீண்டும் எழுப்பி நிறுத்தியது. என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு புதிய எழுச்சியின் பக்கம் செல்கிறது. நீ இதுவரை எதிர்கொண்ட வலி இப்போ விலகி போயிருக்கிறது. உன் இதயம் திறக்கப்பட்டுள்ளது. உன் கண்ணீரை கடவுள் பார்த்தார், அதனால் தான் இப்போ அவர் உனக்கு செல்வம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம் எல்லாம் ஒன்றாக கொடுக்க போகிறார். நீ நம்பிக்கையுடன் இரு. ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் எல்லாம் சரியாகும் என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தை தெய்வத்தின் ஆற்றலை உன்னுள் வைக்கிறது. நீ சிரித்தால் வானம் சிரிக்கும். நீ மகிழ்ந்தால் கடவுள் மகிழ்கிறார். நீ வெற்றி பெற்றால் அது வானத்தின் பெருமை. எனவே என் தங்கமே, இனி பயப்படாதே. நீ தனியாக இல்லை. உன் பின்னால் வானம் நிற்கிறது. உன் பக்கம் தெய்வம் இருக்கிறது. உன் இதயத்தில் ஒளி இருக்கிறது. உன் வாழ்க்கை இப்போ முழுமையாக மாறிவிட்டது. இனி உன் கண்ணீருக்கு இடமில்லை. உன் சிரிப்பில் உலகம் ஒளி காணப் போகிறது. உன் பெயரைச் சொல்லும் ஒவ்வொரு முறை அதிர்ஷ்டம் எழும். உன் கண்ணீரை கடவுள் பார்த்தார் என் தங்கமே. அதனால்தான் அவர் இப்போது உன்னிடம் செல்வத்தை அனுப்புகிறார். அந்த செல்வம் உனது இதயத்திற்கும், உனது வீட்டிற்கும், உனது எதிர்காலத்திற்கும் ஒரு தெய்வீக ஒளி போல வந்து நிழலிடப் போகிறது.